அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்திலிருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், வீடு, பண வரவு, குடும்ப சந்தோஷமான சில விஷயங்கள் எல்லாமே எப்படி இந்த குரு பகவான் நமக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னிராசி அப்படின்னா உண்மையிலேயே கண்ணியத்துக்கு பேர் போனவர்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா, அதாவது இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனம் கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். புதன் அதிபதி எதிலையும் துணிந்த குணம் மனசில் இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் நல்லா இருக்குன்னு நினைக்கவே மாட்டீங்க. கன்னிராசிக்காரெல்லாம் பார்த்தோம்னா, நான் அவங்க பிறந்த வீட்டுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், புகுந்த வீட்டில் எல்லாமே ஒரு பெண் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புகுந்த வீட்டுக்காகவே எல்லாமே உழைச்சிருப்பீங்க. வயசான பிறகு கூட எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்களுக்கெல்லாம் அதை செஞ்சு இதை செய்ய. இன்றைக்குமே அவங்க எவ்வளோ நமக்கு கெட்டது பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு மட்டும் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க. நல்லது பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ராசி கன்னிராசிக்காரர். ஆணாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அருமையான குணம், ரொம்ப பொறுமைசாலியாக இருந்து, ஆனால் வேலையில் மட்டும், அதான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, படிக்காத மேதை, படிச்சிருந்தா விஞ்ஞானி. நிச்சயமாக கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறது, வெளியூரில் இருக்கிறது, வெளிநாடு தொடர்பில் வேலை செய்கிறது, ஐடி டிசைன் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறது, கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை செய்கிறது, எந்த வேலையை எடுத்தாலும் நம்ம கரெக்டாக செய்வோங்க அப்படிங்கிறது, இதெல்லாம் கன்னிராசிக்காரர் தான். சரிங்களா? ஆனால் ஈஸியாக ஏமாறுறது யாருன்னு கேட்டோம்னா இந்த கன்னிராசிக்காரர் தான். எல்லாரையும் நம்புவீங்க, கடைசியில் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நான் ஏமாளி ஆகிட்டேன். நல்லவங்களுக்கு மறுபேர் என்னங்க, ஏமாளி தானே? அப்படி கிடையாது. நல்லவங்க என்றைக்கு நல்லவங்க தான். நம்மளை ஏமாத்துறாங்கன்னா நம்மளது தப்பு இல்லை, அவங்கள தான் தப்பு. அதனால் அதையெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு சமீப காலமாக சனி 7ஆம் இடத்துல கண்டக சனி ஆச்சுங்களா, அந்த சனி கரெக்டாக உங்களை கேட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போது இந்த ஒரு 7-8 மாதமாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா மன உறுத்தல் அதிகமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் கூட மாதிரி எனக்கு பர்ஃபெக்டாக இல்லைங்க. காலையில் பார்த்தோம்னா எந்திரிக்கணும்னு நினைக்கிறேங்க, எந்திரிக்கவே முடிய மாட்டேங்க. நைட்டுனா தூக்கமே வர மாட்டேங்க, இதுதான் சொல்லுவீங்க கன்னிராசிக்காரர். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 7ஆம் இடங்கிறது ஏன்னா கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? அந்த இடத்துல சனி இருக்கிறார், அது உங்களை டைரெக்டாக பார்க்குறாரு. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா லக்னத்திலேயே கேது இருந்தது, 7ஆம் இடத்துல ராகு இருந்தது, கலசர தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போ 2 வருஷ காலமாகவே எப்படி இருந்ததுன்னா, நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ளே என்னவோ ஒரு சுனாமி வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்பனுக்கு மகனுக்கு ஆகாமல் போகிறது, மகனுக்கு அம்மா அப்பாவுக்கு ஆகாமல் போகிறது. அதே நேரத்தில் அப்புறம் நம்மளுடைய வாரிசுகளை நம்மளை எதுக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ அந்யூன்யமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் ஏதாவது மருத்துவம் இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா கடைசியில் பார்த்தா அவங்களே நம்மளை வெறுக்கிறது, காரணம் இல்லாமல் வெறுக்கிறது. ஒரே வீட்டில் இருப்பேங்க, பார்த்தோம்னா பட்டும் படாமல் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு என்ன குறை, அவங்க மாதிரி ராச வாழ்க்கை யாருக்குமே இல்லை அப்படின்னு பக்கத்துலலாம் அக்கம் பக்கத்தில் நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா அதாவது எது எடுத்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட அது பெருசாக நம்மளை மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு கன்னிராசிக்காரரு, அதாவது வெளியில் சொல்லவும் முடியல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யார் சொல்லி யாரும் நமக்கு தீர்க்க போகிறது இல்லை. ஆனால் சொல்லலனாலும் நம்ம மனசில் வேதனை இருக்குமா, அது யோசிச்சு போதும் நமக்கு தூக்கம் வருமா, இந்த சூழ்நிலை. சரிங்களா? இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த 10ஆம் இடத்துல இருந்த குருவினால் ஏற்கனவே சனி வேற நம்மளை பார்வை, 7ஆம் பார்வை. அப்புறம் பார்த்தோம்னா குரு 10ல் இருந்துட்டா பரதேசம்பாங்க. அப்படின்னா இருக்கிற வேலையை மாறுறது, வேலை இல்லாமல் போகிறது, செஞ்ச வேலையில் பிரச்சனைகள் உருவாக்குறது, யாரை கொண்டாந்து நாம் உட்கார வச்சோமோ அவங்களாலேயே நமக்கு சிக்கலை நாம்ளே தேடிக்கிறது. ஆமாங்க,
10ல் குரு இருந்துட்டா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். கெடுக்க மாட்டார், ஆனால் கஷ்டத்தை கொடுத்துருவார். அது லாபஸ்தானத்துக்கு வராரு பார்த்தீங்களா, அதுதாங்க உங்களுடைய பாக்கியம். இப்போ நான் இன்னாறு வரைக்கும் எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்குது, அது பார்க்குது, இந்த பிரச்சனைகளை கொடுத்துதுன்னு பார்த்தீங்களா, அந்த சனியே, அதாவது அது சனி பகவானை, சரிங்களா, அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு இப்போ பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அந்த சனி பகவானை 9ஆம் பார்வையாக சனி பகவானை குரு பார்த்து அந்த சனி பகவானை ஆஃப் பண்ணுறாரு. அப்படின்னா அவரை புனிதமாக்குறாரு. அப்போ நம்மளை பார்த்து கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது ஓகே ஆயிருமா, சரியாயிருமா? அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், கவலையெல்லாம் மறந்துடணும், கஷ்டத்தை எல்லாம் போயிடுச்சுன்னு விட்டுருவோணும். எதிர்பார்க்குறோம் இல்லையா, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோம், வெளியூர் போகணும்னு நினைக்கிறோம், வேலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தா என் திறமை என்னங்கிறது நான் காட்டணும்னு நினச்சி முயற்சி எடுத்து வாய்ப்புகள் அமையாமல் இருந்து போராடிட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, சரியா, இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் ஒரு அற்புதத்தை கொடுக்க போகிறாரு. என்ன, 11ஆம் இடம் உச்சம், உச்ச பலம். உச்சம்ங்கிறது என்ன, இருக்கிறதுலே குரு ஸ்ட்ராங்காக உட்காரார். எந்த இடத்துல உட்கார போகிறாருங்க, 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். லாபம், ஒரு மனிதனுக்கு லாபம் இல்லாமல் வியாபாரம் பண்ணாலும் புரோஜனம் இல்லை, அதாவது சந்தோஷம் இல்லாமல், அதாவது ஒரு வாழ்க்கை பண்ணாலும் சிறப்பாக இருக்காது, பிடிக்காத திருமணத்தை செஞ்சாலும் நிம்மதியாக இருக்காது, பிடித்த வாழ்க்கை நிலைக்காமல் போனாலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த 11ஆம் இடத்துல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துல உச்சம் பெற்ற குரு உட்கார்ந்து அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். எப்படி, அந்நிய பயணங்கள், சகோதரன் சகோதரி கிட்ட இருந்த வெறுப்பு வேதனைகள் தீரும், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், நம்மளுடைய அங்கும் பங்காளி குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் கரெக்டாக வந்து 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். அங்கே இருக்கிற குழந்தைங்களே அதை பார்த்தா கல்வி பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, சித்திரவதைப்பட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அற்புதங்க, கண்டிப்பாக அற்புதமான யோகம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பார்வையா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் ஆகாமலேயே இருந்திருந்தா கூட சரி, 35 வயசு ஆகிப்போச்சு, எத்தனையோ பொண்ணு பார்த்தேன், மாப்பிள்ளை பார்த்தேன், ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸே ஆகிப்போச்சு, எந்த மாதிரி பிரச்சனை அடுத்த வாழ்க்கை அமையும், சரிங்களா. அது முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, இல்லை 7 கல்யாணம் பண்ணினா அனாமுத்தா வந்து இன்றைக்கி எல்லாமே வெறுத்து போச்சு அப்படின்னா தாலி கட்டி இருக்க மாட்டோம், சரிங்களா. பார்த்தோம், பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை பார்த்தோம், அமையல. 7 இல்லை 9 நடந்திருந்தாலும், ஏமாற்றங்களை சந்திச்சிருந்தாலும் 10ஆவது 11ஆவதாக கூட உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமான காலகட்டம் இது. கடன் பிரச்சனைகள் கவலைப்படாதீங்க, இத்தனையும் சொல்லிட்டு அதையாம் போய், அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பணம் லாபத்தை கொடுக்கும், வண்டி வாகன ஆடம்பரத்தை கொடுக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், உச்ச குரு சும்மா சொல்லக்கூடாது, அற்புதமான ஒரு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கப்பட்ட வேதனைக்கும் நீங்க விட்ட கண்ணீருக்கும் நிச்சயமாக அதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு முன்னேற்றமான ஒரு அற்புதமான சந்தோஷ மகிழ்ச்சியில் உங்களுக்கு ஏற்பட போகுது. கவலைகளை மறந்து சிறப்பான சந்தோஷமாக இனிமேல் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து புதிய பயணமாக மேற்கொள்ளுங்க. அதாவது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியே இந்த பயிற்சி, சரிங்களா. தீபாவளி ஜாம் கொண்டாடுற மாதிரி சிறப்பாக இருக்கும். அப்படின்னா ஆரம்பத்துலேயே நல்லா இருக்க, போக நல்லாயிருக்கும், ஓகேங்களா. சரி, இப்போ நான் சொன்னது கோச்சார பலன். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜனன ஜாதகம் லக்னம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும், சரிங்களா. ஏன்னா ஜாதகங்கிறதுங்க தசா புத்தியெல்லாம் முக்கியங்க, சரிங்களா. இது கோச்சாரம் தான், இருந்தாலும் அதுலேயும் பலம் இருந்தால் தான் இதையும் கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோன் கால் மூலியமாக பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் அனுப்பிவிடுங்க. ஜாதகத்தை நானும் போட்டு உங்களுக்கு சிறப்பான பலன்களை சொல்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.